வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் நினைவு நாளன்று பல நடிகர்கள், பல ரசிகர்கள், கேப்டனின் தொண்டர்கள் கேப்டன் நினைவு நாளன்று நினைவேந்தல் நடைபெற்றது. இருந்தாலும் நமது தமிழகத்தை விட்ட மற்ற ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கேப்டன் நினைவு நாளன்று பத்மபூஷன் கேப்டன், மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என் ஆழ்ந்த நினைவஞ்சலி, முதலாம் ஆண்டு நினைவு நாளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஒரு தமிழனுக்கும் ஒரு ஆந்திராவில் இருக்கவனுக்கும் மற்ற நாட்டுக்காரனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? மற்ற ஸ்டேட்டில் இருக்கவனுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, கேப்டன் வளர்த்து விட்டவரும் இருக்கிறாங்க. அவங்களாம் போய் அழைப்பு கொடுத்தா கூட நன்றி மறந்தவர்கள். ஆனால் ஒரு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படத்தை போட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இறக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ரசிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லோருக்குமே கேப்டன் என்ற ஒரு மாமனிதன், ஒரு சகாப்தம், நடிகரையும் தாண்டி ஒரு நல்ல மனிதருக்கு நான் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துகிறேன் என்று அற்புதமாக கொடுத்துருக்காரு. இதுதான் ஒரு பண்பாடு. நம்ம நாட்டில் இருக்கிறவனோட மற்ற நாட்டில் உள்ளவங்க கேப்டன் எப்படி பண்போடு, பணிவோடு, துணிவோடு கேட்குறாங்க. இங்கே உள்ளவங்களாம் நன்றி மறந்தவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவு நாள் அன்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கேப்டனுக்கு நினைவு நாள் கூறியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இவர் மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இப்படி யாரும் இல்லை. கேப்டன்